மக்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கான டெய்லி சிஏ வீடியோவோட தான் வந்திருக்கேன். ஸோ ரெக்கார்டர் செஷனாக வந்திருக்கேன், கோச்சிக்காதீங்க. ஸோ லைவ் செஷன் வர முடியல. ஸோ நம்மளுக்கு நாளைக்கு எழுச்சி மெடல் ஒர்க் இருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது போக நிறைய பர்சனல் ஒர்க்ஸும் போயிட்டு இருக்கு. அதனால் லைவ் பண்ண முடியல. ஸோ ரெக்கார்டர் செஷனாக கொடுத்துட்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 நாளுக்கான சிஏ டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 3 நாளுக்கான சிஏ முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலர் லைவ் பண்ணிடலாம். ஸோ ஆனால் வந்து அடுத்த சனிக்கிழமை மெடல் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ அடுத்த திங்கக்கிழமை லைவ் வர மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்து ஓடிட்டே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நான் ரெக்கார்ட் செஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க எதையுமே. ஸோ எதையுமே ஃபாலோ ப்ளே வச்சு எல்லாத்தையுமே ஃபாலோ ப்ளே வச்சுக்கோங்க. எதையுமே வந்து லூஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஐயோ விட்டுட்டமே ஒரு நாளாக விட்டு மொத்தம் ஒரு மாசமா விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி விட்டு படிக்காதீங்க, கன்சிஸ்டண்டாக படிங்க. கன்சிஸ்டண்டாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் ஆஃபர். ஸோ ரம்ஜான் ஆஃபர் இன்னையோட க்ளோஸ் ஆகுது. ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருக்கும் ஒரு ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். சரியா? ஸோ போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி வேற ஏதாவது queries issues இருந்துச்சுன்னா ஸோ இதான் என்னோட விஷ் ஐடி. ஸோ மேலே இருக்க ஜாக்சன் சாரோட எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மகளே, போலாமா? போயிட்டே இருப்போம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஏப்ரல் 7, 8, 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதான் டக்குன்னு பார்க்க போறோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, எஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ என்ன முக்கியமான நாள்? வேர்ல்டு ஹெல்த் டே. ஏப்ரல் 7 வந்து வேர்ல்டு ஹெல்த் டே வந்து WHO அப்சர்வ் பண்றாங்க. 1948 இருந்து இந்த வருஷத்துக்கான தீம் மை ஹெல்த் மை ரைட் அப்படின்னு சொல்லி தீம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எந்த லெவலில் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஹெல்த்துக்கு வெல்பீங் வந்து எவ்வளோ முக்கியம். ஸோ நம்ம உடம்ப பார்த்துக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இந்த வேர்ல்டு ஹெல்த் டே வந்து ஏப்ரல் 7 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஏப்ரல் 7, 1948 வந்து WHO வந்து அவங்களோட WHO கான்ஸ்டியூஷன் வந்து எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் ஏப்ரல் 7 வந்து வேர்ல்டு ஹெல்த் டேவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். சரியா? எஸ். ஸோ WHO டிஜி டெட்ரஸ் அட்னம் ஜெப்ரியாசிஸ், ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, ஃபவுண்டர் 1948. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம நேஷனல் மேரிடைம் டே இன்னைக்கு ஏப்ரல் 5 நேஷனல் மேரிடைம் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாரத்துக்கு நீங்கள் ஜென்ரலாக இப்போ உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணணும்னா வாரத்துக்கு 7 நாளும் டெய்லி வந்து நீங்கள் காலையில் சாப்பிடாம இருந்தீங்கன்னா 8ஆம் நாள் ஒரு ரிசல்ட் காமிச்சிடும். சரியா? ஸோ வாரத்தில் 7 நாளுமே வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிடணும். அப்போ தான் வந்து உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வாரத்துக்கு 7 நாளுமே வந்து நீங்கள் நல்லா சாப்பிடணும். அப்போ தான் உங்கள் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். எஸ். ஸ்தாபிச்சிருக்கு. ஸோ ராம்சே பிரதர்ஸ் சினிமோட்டோகிராஃபர் கங்கு ராம்சே பாசிட்டிவ். அதாவது ராம்சே பிரதர்ஸ் சொல்லி ஒரு 7 பேர் இருக்காங்க. சரியா? ஸோ அதுல ஒருத்தரான கங்கு ராம்சே அப்படின்றவர் வந்து இப்போ இறந்து போயிட்டார். அவர் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர். ஸோ அவர் வந்து மும்பையில் மாணவர். ஸோ அவங்க வந்து அந்த ராம்சே பிரதர்ஸ் அப்படின்ற டீம்ல இருக்க ஒருத்தர் தான் இவர். நம்ம யாரு? கங்கு ராம்சே. அவர் தான் வந்து இறந்து போயிருக்காரு. அவர் வந்து நிறைய கல் ஹாரர் ஃபிலிம்ஸும் வந்து பண்ணியிருக்காரு. என்னென்ன சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புனாரி ஹவேலி அண்ட் தெக்கானா இந்த மாதிரி முக்கியமான படங்களுக்கும் அது வந்து நிறைய 500 ஐகானிக் ஃபிலிம்ஸுக்கு வந்து ராம்சே பிரதர் பேனர்ஸ் கீழே வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரியா? நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இறந்து போயிட்டார். 7 பேர்ல ஒருத்தர் செத்து போயிட்டாருப்பா. அதான் கதை. சரியா? எஸ். ஸோ கங்கு ராம்சே அவர் பேர். கங்கு ராம்சே இறந்து போயிட்டாரு. ஸோ இதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் ஃபுட்பாலர் ஒருத்தர். அவர் பேர் என்ன? லூக் ஃபிளஸ் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். கார் ஹைஜாக்கிங்ல சுட்டுக் கொல்லப்பட்டார். ரைட்? ஸோ அதான் உங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ். கடைசியாக நம்ம அவர் தான் இறந்து போன நியூஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ அதான் ரீசெண்ட் நியூஸ்ல இருக்கு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவர் தமிழ், அதாவது வந்து இவர் வந்து சதர்ன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டேரக்டர்ஸ்லையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. யார் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். சரியா? இப்போ ரீசெண்டாக ஒரு அன்டைட்டில் மூவி சல்மான் கான் வச்சு எடுக்க போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கும் வந்து இவர் தான் சினிமோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு. பட் வந்து இப்போ அவர் இறந்து போயிட்டார். சரியா? எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கு ராம்சே. சரியா? ஸோ ராம்சே பிரதர்ஸ் கேங்ல ஒருத்தர் காலி. சரியா? ராம்சே பிரதர் கேங்ல வந்து ஒருத்தர் காலி. சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். அப்பன். ஸோ பந்தன் பேங்க் சிஇஓ சந்திரசேகர் கோஷ் டு ரிசைன். அதாவது பந்தன் பேங்கோட சிஇஓ சந்திரசேகர் கோஷ் வந்து அவரோட பொறுப்புல இருந்து சிஇஓ பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ண போறாப்ல. சரி, அவர் வந்து 1900 ஜூலை 9, 2024 வந்து அவரோட டேர்ம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்து அவர் நவம்பர் 24 வந்து 3 வருஷத்துக்கு டேர்முக்கு இருங்க அப்படின்னு சொல்லி அதோட போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் வந்து சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் இப்போ வந்து ஜூலை 9, 2024 நான் வந்து இந்த போஸ்டிங்ல இருந்து ஒதுங்கிக்கிறேன், ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரசேகர் கோஷ் வந்து பந்தன் பேங்கோட எம்டிசிஓ பொறுப்பு வந்து ஜூலை 9, 2024 க்ளோஸ் பண்ணிக்கிற போறாரு. சரியா? ஸோ இனிமேல் அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஆள் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரை ஜூலை 9 வரையும் இவர் இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு புதுசாக ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணப்படுவார்கள். ரைட்டு. ஸோ பந்தன் பேங்கோட சிஓ சந்திரசேகர் கோஷ், ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால், ஃபவுண்டர் 2015. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் யாரு? மன்மோகன் சிங் அவர் இருக்கார்ல. அவர் வந்து நான் பார்லிமெண்ட்ரி இன்னிங்ல இருந்து நான் ராஜ்யசபா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல இருந்து அந்த பார்லிமெண்ட்ரி
இன்னிங்ஸ் வந்து விளைவிக்கிறேன். ஸோ நான் இனிமேல் வந்து ராஜ்யசபா எம்பியா நான் இல்லை, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக நான் இனிமேல் இருக்க மாட்டேன், அந்த பார்லிமெண்ட் மெம்பர்லேருந்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மன்மோகன் சிங் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் ஐயா வந்து அறிவிச்சிருக்காரு. எஸ் எஸ் நெக்ஸ்ட் எஸ். ஸோ மீனேஷ் ஷா வாஸ் சூசன் அஸ் சேர்மன் ஆஃப் என்சிடிஎஃப்ஐ, அதாவது என்சிடிஎஃப்ஐயோட சேர்மனாக மீனேஷ் ஷா மங்கள்ஜீத் ராய் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் கோஆபரேட்டிவ் டெய்ரி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து எந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த டெய்ரி கோஆபரேட்டிவ்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் இந்த என்சிடிஎஃப்ஐ இருக்காங்க, நேஷனல் கோஆபரேட்டிவ் டெய்ரி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அதோட சேர்மனாக தான் நம்ம டாக்டர் மீனேஷ் ஷா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். யாரை ரீப்ளேஸ் பண்ணி? மங்கள்ஜீத் ராய் அப்படின்றவரை ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் மீனேஷ் ஷா. எஸ் எஸ். ஸோ என்சிடிஎஃப்ஐயோட சேர்மன் மீனேஷ் ஷா, ஹெட் குவார்டர்ஸ் ஆனந்த், குஜராத், ஃபவுண்டர் 1970. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம டாடா இன்டர்நேஷனலோட எம்டியாக யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு? ராஜீவ் சிங்கல் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸும் சரியா, டெய்ரி ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸும் மீன் ப்ராடக்ட்டும், மீன்னா வந்து மீன் ஃபிஷ் சரியா, ஃபிஷ் ப்ராடக்ட்ஸும் வந்து எப்பயுமே வந்து ஒரு கோஆபரேட்டிவாகவே இருக்காது. ஏன்னா மீனும் பாலும் வந்து தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ ஃபிஷ் டெய்ரி ப்ராடக்ட்ஸும் ஃபிஷ்ஷும் வந்து எப்பயுமே வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஏரியாவில் இருக்கவே இருக்காது. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எதுக்குமே வந்து ஃபிஷ் யூஸ் ஆகாது. ஸோ ஃபிஷ் யூஸ் பண்ணுற எதுலையுமே வந்து டெய்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் சார், அப்போ பால் சுறான்னு ஒன்று இருக்குமே அப்படின்னு இந்த மாதிரி கேள்விலாம் எனக்கும் தோணுது. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா கிவ் மீ ஹைஃபை. ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம். பட் யோசிக்கிறதே தப்பு தான், பரவாயில்ல யோசிப்போம், என்ன ஆக போகுது. எஸ் எஸ். ஸோ மீனும் டெய்ரி ப்ராடக்ட்டும் வந்து எப்பவுமே வந்து ஒரு கோஆபரேட்டிவ்லேயே இருக்காது. பட் அதோட சேர்மன் யாரு? மீனேஷ் ஷா. எப்படி பார்ட்னர்ஷிப். ஸோ எஸ்ஐடிபிஐ கொலாபரேட் வித் ஃபின்டெக் ஆனியன் லைஃப் பிரைவேட் லிமிடெட். ஆனியன் லைஃப் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபின்டெக் இருக்கின்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அவங்களோட டெக்னாலஜி பிளாட்ஃபார்மான கர்மா லைஃப் அப்படின்ற பிளாட்ஃபார்மை, அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா எஸ்ஐடிபி வந்து நிறைய மைக்ரோ லோன்ஸ் கொடுக்க போறாங்க கிக் ஒர்க்கர்ஸ்க்கு. சரி, கிக் ஒர்க்கர்ஸ்க்கான மைக்ரோ லோன்ஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ண போறாங்க கர்மா லைஃப் அப்படின்ற அவங்களோட டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் மூலமாக. யாரோட சேர்ந்து? நம்ம ஆனியன் லைஃப் பிரைவேட் லிமிடெடோட சேர்ந்து நம்ம எஸ்ஐடிபிஐ, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த விஷயத்த பண்ண போறாங்க. சரியா, ஸோ எல்லாருக்கும் வந்து கிரெடிட் வந்து போய் சேரணும். ஸோ அப்படின்றக்காக தான் இந்த விஷயம் பண்றாங்க. ஸோ மொபைல் ஆப் மூலமாக இந்த கர்மா லைஃப் பிளாட்ஃபார்ம் மூலமா கிக் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க லோன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பேப்பர் ஒர்க்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸியாக லோன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதற்கு நம்ம ஆனியன் லைஃப் பிரைவேட் லிமிடெடும் எஸ்ஐடிபியும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் குள்ள வந்திருக்காங்க. எஸ்ஐடிபியோட சேர்மன் சிவசுப்ரமணியன் ராமன், ஹெட் குவார்டர்ஸ் லக்னோ யூபி, ஃபவுண்டர் 1990. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் நேத்தா பார்த்தோம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து விர்ச்சுவல் ஏடிஎம் கொண்டு வர போறாங்க. எஸ், யாரோட சேர்ந்து? பேமார்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட சேர்ந்து விர்ச்சுவல் ஏடிஎம் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வர போறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். எஸ் எஸ். அடுத்த ரேங்கிங். ஸோ இந்தியா வாஸ் அட் த டாப் ஆஃப் WADA's லிஸ்ட் ஆஃப் டோப்பிங் அஃபெண்டர்ஸ். அதாவது நம்ம வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி இருக்காங்களே, அவங்க வந்து 2024 பொறுத்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரியா, 2024 ரிப்போர்ட் படி, 2022 ரிப்போர்ட் படி, நம்ம WDA ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி, ஸோ இந்தியாலயே வந்து அதிக பர்சன்டேஜ் ஆஃப் டோப்பிங் அஃபெண்டர்ஸ் இருக்காங்க. நிறைய வந்து இந்த ஊக்க மருந்து எடுத்துக்கிட்ட பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை 4000 பேர், 4064 பேரை டெஸ்ட் பண்ணி அதில் 127 பேர், சரியா, கிட்டத்தட்ட 3% வந்து இந்தியாவில் வந்து டோப் யூஸ் பண்றாங்க. ஐ மீன் இந்த எப்படி சொல்றது, ஸோ பேண்ட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்க, ஊக்க மருந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம WDA-வோட 2022 ரிப்போர்ட் படி கூறப்பட்டிருக்கிறது. சரியா, இதுலேயே வந்து அதிகம் இந்தியாவில தான். ஸோ கிட்டத்தட்ட 127 பேர், 4000 பேர்ல வந்து 127 பேர்னா வந்து 3.6%. கரெக்ட் தானே? ஸோ 4064 4.06%, 40.06%. ஸோ 0.6%. ஸோ அப்போ 127 பேர் பக்கம் உங்களுக்கு 3% வந்துடும் தாராளமாக. சரியா, நான் 12 தானே? எஸ். ஸோ 3.26% வந்து டோப்பிங்ல வந்து பாசிட்டிவா இருக்காங்க. நம்ம இந்தியா தான் டாப்ல இருக்காங்க. இந்தியாவை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவும் தாய்லாண்டும் இருக்காங்க. தாய்லாந்து மீன்ஸ் பேங்காக் லெபார்டரியும் வந்து 2வது 3வது பிடிச்சிருக்காங்க. ஸோ 2.4%க்கும் 1.93%லையும். ஸோ டாப் 5 யார் யார் இருக்கா? இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, தாய்லாந்து, USA, கத்தார். ஸோ இவங்க தான் டாப் 5 பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து நம்ம ரஷ்யா, USA, இட்டாலி, பிரான்ஸ் எல்லாம் தாண்டி டோப்பிங்ல ரொம்ப ஹெவியா இருக்காங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத இந்த ரிப்போர்ட் மூலமா கூறப்பட்டிருக்கிறது. சரியா, எஸ். ஸோ WDA-வோட ஹெட் குவார்டர்ஸ் மான்ட்ரியல், கனடா. பிரசிடென்ட் விட்டோல்ட் பேங்கா, ஃபவுண்டட் 1999, 1999. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம ஃபோர்ப்ஸ் ரீசெண்டாக 38th ஆனுவல் வேர்ல்ட் பில்லியன்ஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் முகேஷ் அம்பானியோட இடம் எத்தனை? வேர்ல்ட் லெவல்ல 9. ஸோ இந்தியா லெவல்ல 1. ஸோ இந்தியா லெவல்ல 2ல இருந்தவருக்கு இந்த இடத்த கௌதம் அதானியோட இந்த இடம் என்ன? வேர்ல்ட் லெவல்ல என்ன? 17. இதுல இப்போதைக்கு டாப்ல இருக்குது யார் அப்படின்னா பெர்னார்ட் அர்னால்ட். கரெக்டா? எஸ், பெர்னார்ட் அர்னால்ட் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காரு. ரைட் ரைட்டு.
பேங்கிங். ஸோ ஆர்பிஐ ஸ்லாப்ஸ் மானிட்டரி பெனால்ட்டி ஆன் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். அதாவது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கும் நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கும் வந்து பெனால்ட்டி போடுவோம் நம்ம ஆர்பிஐ. எதற்காக எவ்வளவு அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ₹1,00,00,000 பெனால்ட்டி யாருக்கு? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. அவங்க நிறைய டேரக்ஷன்ஸ் வந்து அவங்க லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து நிறைய டேரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணல, நிறைய ரூல்ஸ் வந்து மீறி இருக்காங்க, பிரேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ₹1,00,00,000 ஃபைன் போட்டுருக்காங்க ஆர்பிஐ. அதே மாதிரி 49.70 லட்ச ரூபா ஃபைன் போட்டுருக்காங்க எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெடுக்கு. அவங்களும் நிறைய கோர்ஸை வந்து மீறி இருக்காங்க, ஃபேர் ப்ராக்டிஸ் கோர்ஸை வந்து மீறி இருக்காங்க அப்படின்றக்காக 2 பேருக்கும் ஃபைன் அடிச்சிருக்காங்க நம்ம ஆர்பி. 1 கோடி வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, 49.70 லட்சம் வந்து நம்ம எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெடுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. யாரு? ஆர்பி. ஆர்பி ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. ஃபவுண்டர் 1935, கவர்னர் சக்திகாந்த தாஸ். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் ரீசெண்டாக ஃபைன் போட்டாங்க. ஐஓபி, டிஎம்பி அண்ட் கேவிபி 3 பேருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட். ரைட்டா? ஸோ ஐஓபிக்கு வந்து 620 கோடி ரூபா போட்டிருந்தாங்க. எஸ், 620 கோடி ரூபா போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு கேவிபிக்கு வந்து ஒரு 40 கோடி ரூபா ஃபைன் போட்டிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் இது 620, 660. ஸோ 110 வந்து நம்ம டிஎம்பிக்கு போட்டிருந்தாங்க. கரெக்டா ஞாபகம் இருக்கா? எஸ், எனக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. மேபி தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, திருத்திக்கும். ஓகே. ஸோ ஆர்பிஐ பெர்மிட்ஸ் தேர்ட் பார்ட்டி ஆப் ஃபார் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பேமெண்ட்ஸ். அதாவது ஒன்றும் இல்லையா, ஸோ இந்த ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்சூரன்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த வேலட்ஸ், ஸோ இந்த பிரேஸ்லெட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு அதை பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீபெய்ட் கார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க ஆர்பிஐ. ஸோ சொல்லுவாங்க என்பிசி. ஸோ அந்த மாதிரி ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்சூரன்ஸ் மூலமாகவும் நீங்க யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம். ஸோ யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் மூலமாவே வந்து நீங்க அந்த பேமெண்ட்டும் பண்ணலாம். ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்சூரன்ஸ் மூலமா நீங்க வேலட் ஹோல்டரா இருக்கீங்கன்னா, ஸோ நீங்க யூபிஐ பேமெண்ட் பண்றதுக்கு அந்த வேலட் அமௌண்ட்டையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிக்கலாம், யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்போ நான் எப்படி சார் பண்ண முடியும், என்ன மாதிரி புரியல ஒரு மாதிரி தான். ஸோ கண்டென்ட்டாக சொல்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கரெக்டாக. ஸோ வேலட்டில் காசு வச்சிருக்கேன், ஸோ வேலட் மூலமாக இருக்குது. ஸோ இப்போ என் வேலட்டில் காசு இருக்குது, பட் வந்து நான் பே பண்ணுற இடத்துல எனக்கு காசு இல்லை. ஸோ நீங்கள் அந்த யூபிஐ ஆப்பில் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. அப்போ நான் வேலட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட் அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் யூபிஐ மூலமாகவே பே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வேலட் வச்சிருக்கேன், அந்த வேலட் வந்து நான் எடுத்து வரேன், அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இல்லை நான் ஒரு வாட்ச் வச்சிருக்கேன், இல்லை ஒரு ப்ரீபெய்ட் கார்டு வச்சிருக்கேன், அது இல்லை என்கிட்ட, கிரெடிட் கார்டு இருக்கு, அதை நான் யூபிஐல மாத்திரம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான் இது. ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்சூரன்ஸ்ல இருக்க காசையும் வந்து நீங்க யூபிஐ டிரான்சாக்ஷன் பேமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து பர்மிட் பண்ணிட்டாங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம். ஓகே. எஸ். ஸோ ஆர்பிஐ ஹெட் குவார்டர்ஸ் ஃபவுண்டட் எல்லாமே தெரிஞ்சதுதான். மும்பை ஹெட் குவார்டர்ஸ் ஃபவுண்டர் 1935, கவர்னர் சக்திகாந்த தாஸ். எஸ். எஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க யூபிஐல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து நீங்க கேஷ் டெபாசிட் மிஷின்ல இப்போ வந்து என் அக்கௌண்ட்ல காசு இருக்குப்பா சரியா, ஸோ அதை வந்து நான் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடணும் அப்படின்னு இருக்கப்போ, ஸோ இப்போ நான் இன்னொருத்தவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வைப்பேன். நான் வந்து என்ன பண்ணல, கார்டு எடுத்துட்டு வரல, கார்டு இல்லை என்கிட்ட சரியா. ஸோ அப்போ நான் எப்படி பேமெண்ட் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் வழக்கம் போல அக்கௌண்ட் நம்பர் அமௌண்ட் எல்லாம் டைப் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து பேமெண்ட்டை வந்து நீங்கள் காசு போடுறீங்களா இல்லையான்னு கேட்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்துருங்க. எப்படின்னா யூபிஐ மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து பே பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போயிடும். புரியுதா கதை என்னன்னு? அந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து கொண்டு வர போறாங்க நம்ம ஆர்பிஐ. ரைட்டு. ஸோ அலோவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயத்துக்கும். ரைட். ஸோ ஆர்பிஐ டெவலப்பிங் மொபைல் ஆப் ஃபார் ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டி சேல் பண்றதுக்கான மார்க்கெட்ஸ்க்காக ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டலுக்கான ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்பிஐ. ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல் ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம், ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸும் வந்து இந்த மாதிரி ஆர்பிஐயோட கிளிட் அக்கௌண்ட்ஸ், அதாவது இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சரியா. அந்த மாதிரி பண்றதா இந்த ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல். ஸோ அதற்கான ஒரு மொபைல் அப்ளிகேஷனா லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம ஆர்பிஐ. இதுதான் கதை சரியா, சிம்பிள். ஸோ உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கணும், ஒரு சேஃப்டி இருக்கணும், ஸோ அவங்களோட ஈஸ் ஆஃப் அக்சஸும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம ஆர்பிஐ. ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல் லான்ச் பண்ணல, ரீட்டைல் போர்ட்டலுக்கான ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஆர்பிஐ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் பாத்தீங்களா, ஐஎஃப்எஸ்சியில் வந்து நீங்க இந்த சோவரின் கிரீன் பாண்ட்ஸ்க்கு வந்து என்ஆர்ஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து பர்மிட் பண்ணிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் வந்து இருக்கலாம். கிரீன் பாண்ட்ஸ்க்கு, சாவரின் கிரீன் பாண்ட்ஸ்க்கான அக்சஸ் வந்து ஐஎஃப்எஸ்சி ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதற்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து பர்மிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். எஸ். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஜிம்பாப்வே இன்ட்ரோடியூஸ் நியூ கோல்டு பேக்டு கரன்சி ஜிக். அதாவது ஜிம்பாப்வேயோட கரன்சி என்ன பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர். அவங்களோட கரன்சி மதிப்பு வந்து சுத்தமாக போயிருச்சு. ஸோ அதனால யூஎஸ் டாலர் ஆயிடுச்சு. ஸோ யூஎஸ் டாலர் மூலமாக தான் அவங்களோட பேமெண்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க புதுசாக வந்து கோல்டு பேக்டு கரன்சி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஜிக் ஷார்ட் ஃபார்மாக சொல்றது ஜிக்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரன்சியை. ஸோ எக்கனாமி வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஜிக்னு சொல்லி ஒரு கோல்டு பேக் கரன்சி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஜிம்பாப்வே சரியா. ஸோ இது வந்து ஜிம்பாப்வே டாலரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதாவது யூஎஸ் டாலரை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜிம்பாப்வேல வந்து இப்படி ஒரு கரன்சியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஜிம்பாப்வே கவர்மெண்ட் சரியா. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.56 ஃபார் யூஎஸ் டாலர்.
சரியா? ஸோ 13.56 ஒரு யூஎஸ் டாலர்னா வந்து 13.56 ரூபா ஜிம்பாப்வே கோல்டோட மதிப்பு. சரியா? ஸோ டினாமினேஷன் ₹1 200 வரையும் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். 1, 2, 5, 10 இந்த மாதிரி நிறையா டினாமினேஷன்ஸில் ₹1 200 ₹200 வரையும் வந்து லான்ச் பண்ண போறோம்னு சொல்லி ஜிம்பாப்வே அறிவித்திருக்கிறார்கள். எஸ், ஜிம்பாப்வே பிரசிடென்ட் எமர்சன் மன்காக்வா, கேபிட்டல் ஹராரே, கரன்சி யூஎஸ் டாலர். எஸ் எஸ். ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் ஆஃப் எசென்ஷியல் ஐட்டம் சச்சஸ் அதான் ஒன்றும் இல்லை, மால்டீவ்ஸ்க்கு மால்டீவ்ஸ்க்கு வந்து இந்தியா வந்து எசென்ஷியல் ஐட்டம்ஸ் அலோவ் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான அளவு பர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ எக்ஸு, பொட்டேட்டோஸ், ஆனியன், ரைஸ், வீட் ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவதுனா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்தியா வந்து மால்டீவ்ஸ்க்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு. ரைட்டா? ரைட்டு. ஸோ அடுத்து ஃபார்மர் காஸ்ப்ரோம் யூனிட் ரிஜெக்ட்ஸ் கெயில் டிமாண்ட் ஃபார் காம்பன்சேஷன் ஆஃப் $1.8 பில்லியன். அதாவது என்ன கதைனா, நம்ம 2012 கெயில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கான டீல் போட்டுருக்காங்க. சரியா? வருஷத்துக்கு வந்து எனக்கு 2.85 மில்லியன் டன்ஸ் எல்என்ஜி நீங்க வந்து சப்ளை பண்ணணும். காஸ்ப்ரோம்ன்ற எனர்ஜி ஜெயிண்ட் வந்து எனக்கு சப்ளை எனர்ஜி கம்பெனி அவங்க வந்து சப்ளை பண்ணணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க 20 வருஷத்துக்கு 2012. ஸோ அப்போ எப்போ முடிக்கணும்? 2032 தான் முடிக்கணும், 20 வருஷம் கணக்குப்படி. ஆனா இப்போ வந்து இந்த யுக்ரைனோட வார் வந்தனால அவங்க வந்து அதை கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. சரியா? காஸ்ப்ரோம் வந்து கெயிலுக்கு வந்து இந்த மாதிரி சப்ளை கொடுக்கறத நிப்பாட்டாங்க. சரியா? எல்என்ஜி கொடுக்கறத நிப்பாட்டாங்க. ஸோ அதனால அதற்கு வந்து போன வருஷம் கெயில் வந்து ஒரு ஃபைல் இது போட்டிருக்காங்க கோர்ட்ல வந்து இன்டர்நேஷனல் லண்டன் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன்ல வந்து ஒரு கேஸ் போட்டு எங்களுக்கு $1.8 பில்லியன் வந்து அவங்க சப்ளை கொடுக்கல, அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆர்பிட்ரேஷன் கொடுக்க சொல்லுங்க, கிளைம் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களால் கொடுக்கலாம் முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்க, முட்டுறதை முட்டிக்கிடுவோம், வர்றதை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க காஸ்ப்ரோம். எதனால? நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு வார் சீசனாக போயிட்டு இருக்கு, ஸோ எங்களால் அதெல்லாம் காசுலாம் கொடுக்க முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்க, முட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ரைட்டு. அதெல்லாம் சொல்லல. ஸோ கொடுக்கலன்னு சொல்லிங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க, எங்களால் அவங்க கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரைட் ரைட். இதான் கதை. புரிஞ்சு. ஸோ 75 இயர்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க நம்ம நாட்டோ. எங்க? புருசெல்ஸ், பெல்ஜியம்ல அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் தான் செலிப்ரேட் பண்றாங்க ஃபாரின் மினிஸ்டர்ஸோட சேர்ந்து நம்ம நேஷனல் நார்த் அட்லாண்டிக் ட்ரிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ வாஷிங்டன் ட்ரிட்டியை சைன் பண்ணப்பதான் வந்து மூலமா தான் வந்து நாட்டோ வந்து இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸோட சேர்ந்து இந்த நாட்டோட 75 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த வாஷிங்டன் ட்ரீட்டியை சைன் பண்ணி 75 வருஷம் ஆச்சு. எஸ் எஸ். நேஷனல். ஸோ இந்தியா டு ஸ்டாப் இம்போர்ட்டிங் யூரியா பை 2025 என் மன்சுக் மந்தாவியா, நம்ம ஃபர்டிலைசர் மினிஸ்டர் மன்சுக் மந்தாவியா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்தியா வந்து 2025 எண்டுக்குள்ள யூரியாவை இம்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களே வந்து இப்போ நானோ லிக்விட் யூரியா, நானோ லிக்விட் டை அமோனியம் பாஸ்பேட் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். ஆல்டர்னேட் ஃபர்டிலைசர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 2025 கடைசிக்குள்ள நாங்கள் யூரியா இம்போர்ட் பண்றதை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர் மினிஸ்டர் மன்சுக் மந்தாவியா வந்து அறிவித்திருக்கிறார். ரைட்டு. ஸோ மன்சுக் மந்தாவியா இதே மாதிரி வந்து ஒரு 40 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சார். எதற்கு? ப்ராடக்ட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமுக்காக. சரியா? ஸோ இந்த பல்க் ட்ரக் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக 40 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம கெமிக்கல் மினிஸ்டர் மன்சுக் மந்தாவியா. எஸ். இந்தியா ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் கமிஷன், அதாவது இந்தியாவிலே முதலாக ஒரு கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து கமிஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா பேஸ்ட் கம்பெனி. ஸோ ஹைஜின்கோ அப்படின்ற கம்பெனி வந்து முதலாக அவங்களோட கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து லான்ச் கமிஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்களோட பிளான்ட் வந்து கமிஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ அடுத்து இன்னொரு 3 வந்து நாங்கள் 2025 கொண்டு வந்து ஃபினான்ஷியல் 25 வந்து கொண்டு வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்காக இந்த மார்ச்ல வந்து ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து கொண்டு வந்துருவோம், கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து கொண்டு வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஹைஜின்கோ. எங்க இருக்க கம்பெனி? ஹரியானா இருக்க கம்பெனி. இதோட முதல் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து கமிஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. ரைட்டு. ஸோ இதே மாதிரி இந்தியா வந்து எஸ். ஸோ இந்தியா இஸ் செட் டு பில்ட் இட்ஸ் இனாகரல் பிரைவேட்லி மேனேஜ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் பிரைவேட்டாவே நடத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் வந்து 2029-30 வந்து நாங்க கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ ஃபுல் ஆயில் ட்ரேடிங் ரைட்டையும் வந்து ஒரு ஆபரேட்டர்கிட்ட கொடுத்து ஸோ அதை நீங்க பக்காவா மேனேஜ் பண்ணணும். கவர்மெண்ட் கீழே மேனேஜ்மெண்ட் வந்து பிரைவேட் கிட்ட இருக்கும். சரி, கவர்மெண்ட் கம்பெனி ஆனால் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் கையில இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கொண்டு வரப்போம் சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் அறிவித்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ ஏஜிஇஎல் டு இன்வெஸ்ட் இன் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் RE பார்க் இன் குவாடா, குஜராத். அதாவது குஜராத்ல வந்து காவ்டா அப்படின்ற இடத்துல ரினியூவபிள் எனர்ஜி பார்க்ல கிட்டத்தட்ட 1.5 ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி 2030 அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட் ஒன்று வந்து கொண்டு வர போறாங்க. வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்டா கிட்டத்தட்ட 30 ஜிகாவாட் கெப்பாசிட்டியோட ஒரு ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட்டை வந்து குவாடா ரினியூவபிள் எனர்ஜி பார்க் குஜராத்ல வந்து கொண்டு வர போறாங்க அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். அதற்காக 1.5 ட்ரில்லியன் வந்து ட்ரில்லியன் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க 2030. இந்த ப்ராஜெக்ட் மூலமா வந்து
கிட்டத்தட்ட நம்ம இது வந்து எதற்காக அப்படின்னா 45 கிகாவாட் இன்ஸ்டால்டு ரினியூவல் எனர்ஜி கெபாசிட்டி வந்து நாங்கள் கொண்டு வரோம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி 2030ன்றதுக்கான அதானி குரூப்போட பிளானா வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ இந்த 30 ஜிகாவாட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 26 வந்து சோலாருக்காகும், 26 வந்து சோலார் எனர்ஜி ஆகும், 4 ஜிகாவாட் வந்து விண்ட் ஜெனரேஷன் கெபாசிட்டி மூலமாக வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ குஜராத்தோட கேபிட்டல் காந்தி நகர், சிஎம் பூபேந்திரபாய் பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத். ரைட் தொண்டை பிடிச்சிச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அதே மாதிரி காட்டியா வில்லேஜ், காட்ச் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கட்ச் டிஸ்ட்ரிக்ட்ல குஜராத்தில் நம்ம இந்த 5200 வருட பழமையான ஹரப்பன் செட்டில்மெண்ட்டை வந்து ரிவீல் பண்றதுக்கான எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கேரளா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸும், ஸோ நிறைய அதர் இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்தவங்களும் சேர்ந்து. சரியா? எஸ். ஸ்போர்ட்ஸ். ஸோ பில்கிஸ் மீ பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு ரெப்ரசென்ட் இந்தியா as a jury member of பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவோட ஜூரி மெம்பராக முதல் முறையாக ஒரு பெண்மணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பில்கிஸ் மீர். அவங்க தான் வந்து இந்தியாவோட முதல் பெண்மணி இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ்க்கு இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி ஜூரி மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ரைட். ஸோ இவங்க இதற்கு முன்னாடி வந்து 2008 வந்து ஜூரி மெம்பரா வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. எதற்கு அவங்க ஹங்ஸு ஏசியன் கேம்ஸோட ஏசியன் கேம்ஸுக்கும் வந்து இருந்திருக்காங்க. இது போல நிறைய அவங்களோட ஒர்க்குக்காக நிறைய தடவை ஜூரி மெம்பரா வந்து 2008 வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சரியா? கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம சிங்கப்பூர், ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் 2026 காமன்வெல்த் கேம்ஸ் சிங்கப்பூர் நடக்கிறதா இருந்துச்சு. பட் வந்து இப்போ அவங்க நடக்க. சரியா? அவங்க வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாங்க. சிங்கப்பூர் வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாங்க. இல்லை நாங்கள் நடத்தலை, எங்களுக்கு வந்து நிறையா மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் வந்து டவுட்ல இருக்கு, ஸோ அதனால எங்களால் நடத்த முடியாதுன்னு சொல்லி ரூல்ட் அவுட் ஆயிட்டாங்க சிங்கப்பூர். எதற்கு? 2026 நடத்த போகிற காமன்வெல்த் கேம்ஸ்க்கான போஸ்டிங் வந்து போஸ்டிங் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க நம்ம சிங்கப்பூர், ரூல் அவுட் பண்ணிட்டாங்க நம்ம சிங்கப்பூர். எஸ். ஸோ அனுபமா அண்ட் தருண் ஹேவ் வான் தி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் டைட்டில் இன் கசகஸ்தான். அதாவது நம்ம அனுபமா உபதையா அவங்களும் எம் தருண் அப்படின்றவரும் ரெண்டு பேரும் வந்து மென் சிங்கிள்லையும் உமன் சிங்கிள்லையும் வின் பண்ணிருக்காங்க. எந்த டோர்னமெண்ட்ல? கசகஸ்தான் இன்டர்நேஷனல் சேலஞ்ச் டோர்னமெண்ட் அப்படின்ற அந்த டோர்னமெண்ட்ல நம்ம அனுபமா உபதையாவும் எம் தருணும் இந்தியா சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் பெண் கேட்டகரியிலும் ஆண் கேட்டகரியிலும், அதாவது உமன் கேட்டகரியிலும் மென் கேட்டகரியிலும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் எங்க நடந்துச்சு? உல்சாக் கசகஸ்தான்ல நடந்திருக்கு. இதை நடத்துறவங்க யார் பார்த்தீங்கன்னா கசகஸ்தான் நேஷனல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் நடத்தியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரையும் நடந்திருக்கிறது. ரைட்டு. ஸோ இதே மாதிரி பிரார்த்தனா தாம்பே அவங்க வந்து வேலண்டினா கிராமாட்டிகோபோலு அப்படின்றவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சு வெரோனியா எர்ஜாவெக் அண்ட் ஜஸ்டின் மிக்குலேஸ்ட் அப்படின்றவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிச்சு ஐடிஎஃப் நடத்தின உமன்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட், எங்க குரோஷியா நடத்தின உமன்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட்ல $60,000 மதிப்பிலான ஃபைனல் டோர்னமெண்ட்ல டபுள்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க நம்ம பிரார்த்தனா தோம்பேரும் அவங்களோட சேர்ந்து வேலண்டினா கிராமாட்டிகோபோலுவும் ரெண்டு பேரும். ரைட்டு. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் டாமினேட் ஜாப்பனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ். ஜாப்பனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து டாமினேட் பண்ணிருக்காரு நம்ம யாரு? மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து தொடர்ந்து இப்போ இந்த வருஷம் 4 டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அதில் 4ல் ஒன்று தவிர மிச்சம் 3 இப்போ நடந்தது வரையும் இதோட சேர்த்து வந்து 3 டோர்னமெண்ட்ல வந்து வின் பண்ணிருக்காரு நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். சரியா? எஸ். கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேயே 3 டோர்னமெண்ட்டே ஜெயிச்சிட்டாங்க. இதில் ஒன்னே மட்டும் தான் தோத்துருக்காரு. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ். அதில் வின் பண்ணதான் நம்ம கேர்லஸ் சைன்ஸ். ஸோ இது தவிர வந்து நம்ம நடத்தின எல்லா கிராண்ட் பிரிக்ஸ்லையும் வந்து ஜப்பானோட சைனீஸோட எல்லாத்துலையும் வந்து வின் பண்ணியிருக்காப்புல நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ரைட்டு. கிளியர். GDP. So RBI, Reserve Bank of India maintains financial year 2024 real GDP forecast 7%. அதாவது நம்ம RBI வந்து இந்த மாதிரி மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமா வந்து நிறைய அந்த ரிப்போர்ட் ரேட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதில் ரிப்போர்ட் ரேட் வந்து 6.5% தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்போ இன்ஃபிளேஷன் வந்து 4% டார்கெட்டை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட போட்டு 2024-25 ஜிடிபி ஃபோர்காஸ்ட் 7.6%ல இருந்து 7% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ 7.6 ஃபினான்ஷியல் 24 வந்து 7.6% இருந்துச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணது. ஸோ 2024-25 வந்து 7% அப்படின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க ஆர்பிஐ. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம வேர்ல்டு பேங்க் எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவோட ஜிடிபி இருக்கும்னு சொல்லி 6.6% அப்படின்னு சொல்லி ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட்டு. அவ்வளோதான் மக்களே. ஸோ முடிந்தது. ஸோ ஃப்ளோவாக தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது விடலை, மிஸ்டேக் விடலை. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், இஷ்யூஸ், குவரிஸ் இருக்காலும் எப்போனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அதற்கு முன்னாடி குவிஸ் போயிடலாம். ஓகே. டேஷ் அமன் மெம்பர் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் எக்கனாமிக் அட்வைசரி பேனல். வேர்ல்ட் பேங்கோட எக்கனாமிக் அட்வைசரி பேனலோட பேனல் மெம்பராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர், ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் யாரு? ராகேஷ் மோகன். பிரதீப் பரமேஸ்வரன் வேற ஊபர். டேஷ் அடாப்ட்ஸ் இண்டிஜினியஸ் அக்கஸ்டீட் சிஸ்டம் வந்து இப்போ அடாப்ட் பண்ணது யாரு? இந்தியன் ஆர்மி. டேஷ் இன்டியூஸ் ரேஞ்ச் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ புதுசாக வந்து ஒரு பேங்க் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்களே, நம்ம பார்த்த நியூஸ்ல இருந்து கேட்குறேன். கனரா பேங்க். டேஷ் எமர்ஜஸ் லார்ஜஸ்ட் இந்தியன் மேஜர் போர்ட் இன் கார்கோல இந்தியாவோட மிக முக்கியமான போர்ட் எது? போர்ட்டா மாறி இருக்குது. பிரதீப் போர்ட் ஒடிசா.
டேஷ் அனௌன்சர் மகேந்திர சிங் தோனி பிராண்ட் அம்பாசடர். யார் வந்து மகேந்திர சிங் தோனி இப்போ பிராண்ட் அம்பாசடர் போட்டுருக்காங்க? கிளியர் ட்ரிப். எஸ், சூப்பரே. ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிந்தது. ஸோ 7, 8, 9ஆம் தேதி வரை முடிச்சாச்சு. இன்னும் 2 நாள் 10, 11 மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டு கூட நான் முடிக்க பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருவேன். முடிச்சிட்டேன்னா வீடியோவை கொடுத்தேன். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ வேற ஏதாவது இஷ்யூஸ், queries, டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இன்ஸ்டாட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் திரும்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். கடைசி யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா DAV_3073 தான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க, சரி பண்ணிக்கலாம். சரியா? படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. இது சின்ன மிஸ்டேக், சின்ன குழப்பத்தினால படிக்கிறதே விட்டுறாதீங்க. ரெகுலராக படிங்க, பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், சி யூ, டாடா, பாய்.